சுந்தர சோழரை பார்த்து நல்லான் சாத்தனார், அரசர்க்கரசே, அந்த கவிதையை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. அப்படி அவரை கண்டுபிடித்து விட்டால் அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூட்டவும் சிவிகையில் ஏற்றி அவரை நாங்கள் சுமந்து செல்லவும் சித்தமாக இருக்கிறோன்னு சொன்னார். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தெரியப்படுத்தினார். உடனே சுந்தர சோழர் புலவர்களை பார்த்து, இதில் ஒன்றும் வியப்பு ஒன்றும் இல்லைப்பா, 4 வரி கொண்ட பாடலில் இவ்வளோ பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் தனது பெயரை வெளிப்படுத்திக்கிட்டா செய்வார், விரும்ப மாட்டார் தானே என்று மகாராஜா கூறினதும் புலவர்களுடைய திருமுகங்களை பார்க்க வேண்டுமே, ஒரு முகத்திலேயும் ஈ ஆடவில்லை. என்ன மறுமொழி சொல்வதென்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நிலைமையில் நமது வந்தியத்தேவன் துணிச்சலாக எழுந்து, பிரபு, அப்படி ஒரே அடியாக பொய்ன்னு தள்ள முடியாது. இல்லாத விஷயத்தை சாதாரண பாமர மக்கள் சொன்னால் அது பொய். இராஜாங்க ரீதியாக ஈடுபட்டவங்க அவ்வாறு சொன்னால் அது ராஜதந்திர சாணக்கியம். கவிகள் அவ்வாறு கூறினால் அது கற்பனை, அணி அலங்காரம், இல் பொருள் ஊமை அப்படின்னா. புலவர்கள் அத்தனை பேரும் அவன் பக்கமாக பார்த்து நன்று நன்றுன்னு உற்சாகத்தோடு ஆர்ப்பரித்தான். சக்கரவர்த்தியும் வந்தியத்தேவனை உற்று நோக்கி, ஓ, நீ காஞ்சியிலேருந்து ஓலை கொண்டு வந்தவன்ல, கெட்டிக்கார பையன், நல்லா என்னை மடக்கிட்ட அப்படின்னார். பிறகு சபையை பார்த்து, புலவர்களே, பாடல் மிக அருமையான பாடலாக இருந்தாலும் அதை பாடியவரை கண்டுபிடிக்க வேண்டிய சிரமமும் அவருக்கு கவி சக்கரவர்த்திங்கிற பட்டம் சூட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை பாடிய புலவரை எனக்கு தெரியும். ஏற்கனவே அவருடைய தலையில் சிரசில் தூக்க முடியாத கனமுடைய சோழ சாம்ராஜ்ய மணிமகுடம் உட்கார்ந்துருக்கு, அழுத்திக்கிட்டே இருக்கு. புவி சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலக சக்கரவர்த்தி என்னும் பட்டங்கள் வேறு அவரை போட்டு அமுக்கிட்டு இருக்கு. அந்த கவிராயர் சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னாரு சுந்தர சோழர். இதை கேட்ட புலவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரிய கடலில் மூழ்கி தத்தளித்தார்கள். அப்படின்னு சொன்னால் வாசகர்கள் போய் நம்பக்கூடாது. ஏன்னா ஆசிரியரோட கற்பனை, அணி அலங்காரம், இல் பொருள் உவமை என்ற இவ்விதம் ஏதாவது ஒரு வகை இலக்கணம் கூறி ஒப்புக்கு தான் வேணும், ஏற்றுக்க தான் வேணும். அத்தியாயம் 28, இரும்பு பிடி. திடீரென்று பொங்கிய புதுவெள்ளம் போன்ற ஆச்சரியத்தின் வேகம் சிறிது குறைந்ததும் புலவர் தலைவரான நல்லான் சாத்தனார், பிரபு, அப்படின்னா இந்த பாட்டில் இயற்றிய கவிஞர் அப்படின்னு தயக்கமாக நின்னார். உங்கள் முன்னாடி கால்களில் சுவாதீனத்தை இழந்து நோய்வாய் படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய இந்த புவி சக்கரவர்த்தி தான் அப்படின்னார் சுந்தர சோழர். புலவர்களிடையே பலவிதமான வியப்பொலிகளும் ஆகாகாரமும் எழுந்தன. சிலர் தங்களுடைய மனோநிலையை எவ்விதம் வெளியிடுவது என்று தெரியாமல் தலையும் உடம்பையும் அசைச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் தங்களுடைய மனோநிலை இன்னதென்று தங்களுக்கே தெரியாமல் கல்லாய் சமைந்திருந்தார்கள். சுந்தர சோழர் சொன்னார், புலவர் பெருமக்களே, ஒரு சமயம் பழையாறில் புலவர்களும் கவிஞர்களும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த வட்டத்தில் உங்களில் சிலர் இருந்திருக்கலாம். ஒவ்வொருவரும் சோழ குலத்தின் வள்ளல் தன்மையை குறித்து ஒவ்வொரு பாடல் சொன்னார்கள், என்னை பற்றியும் பாடினார்கள். நான் இவருக்கு அதை கொடுத்தேன், இவருக்கு இதை அளித்தேன் என்றெல்லாம் பாடினார்கள். அந்த நேரத்தில் இளைய பிராட்டி குந்தவியும் என் அருகில் இருந்தார். புலவர்கள்லாம் பரிசில் பெற்று சென்ற பிறகு அவர்கள் பாடிய பாடல்களை அரசலங்குமாரி புகழ்ந்து பாராட்டினார். அப்போ குந்தவிட்ட நான், புலவர்கள்லாம் விட என்னால் நல்லா பாட முடியும்னு சபதம் பண்ணேன். பிறகு தான் வேடிக்கையாக இந்த பாடலை பாடினேன். எனக்கு பரிசு கொடுன்னு கேட்டேன். குழந்தை என் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, இந்தாருங்கள் பரிசு என்று கன்னத்துக்கு 2 அறை கொடுத்தாள். அது நடந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் ஆண்டுகள் 8க்கு மேல் ஆயிடுச்சு அப்படின்னார். விந்தை விந்தை என்றும் அற்புதம் அற்புதம் என்றும் புலவர்கள் கூறி மகிழ்ந்தார்கள்.